பிஸ் அடிக்கலான்னு கோப்பைக்கு போனா புஸ்ஸுன்னு இவன் வந்து நிக்கிறான். இனிமேல் பாத்ரூம்ல போய் உட்கார்ந்தா அது வருதோ இல்லையோ ஞாபகத்துல இவன் தான் வருவான். பார்க்கிற பார்வையே பயமா இருக்கே. இது என்ன கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு? ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி நடக்கு, இதுக்கெல்லாம ஆத்தா வருவா? கடைசியா ஆத்தா எப்போ வருவா எப்படி வருவான்னு யாருக்குமே தெரியாது. எங்கனாலும் ஆத்தா வருவா அப்படிங்கிற மாதிரி ஆக்கிட்டீங்களா? அப்படி இந்த பையன் பெருசா என்ன ஆசைப்பட்டுட்டான், தான் பொண்டாட்டிய லிப்ட்ல கூட்டு போகணும் அப்படின்னு நினைச்சான். முன்ன பின்ன பழக்கம் இருந்தா இப்படி நடந்திருக்காது. ஆசைப்பட்டது ஒரு குத்தமா? பைக்கில் வீலிங் பண்ணி பார்த்துருப்போம். இது என்ன குட்டியானியை வச்சு வீலிங் பண்ணியிருக்காங்க? சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? எக்ஸாம்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஏதேனும் ஒரு 15 பழங்களோட பேரை எழுதுங்க அப்படின்னு. அதுக்கு பயப்புல மேங்கோ, ஆரஞ்சு, கோவா இது ஒரு 3 ஆச்சு. ஒரு டசன் வாழைப்பழத்துல 12 பழம் இருக்கும். டோட்டலா 15 வந்துட்டு இல்ல அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. எக்ஸாம்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, ரைட் போயம் இன் 5 லைன்ஸ். 5 லைனுக்கு குறையாம ஒரு போயம் ஒன்று எழுதணும் அப்படிங்கிற கேள்விக்கு இந்த பயப்புல நோட்ல எண்ணி 5 லைனுக்கு குறையாம போயம் அப்படிங்கிற வேர்டை மட்டும் எழுதி வச்சிருக்கிறான். ஸோ 5 லைனுக்கு குறையாம எழுதணும் அப்படிங்கிறதுனால எக்ஸ்ட்ரா ஒரு லைன் 6 லைன் வரைக்கும் சேர்த்து போயம் அப்படிங்கிற வேர்டை எழுதியிருக்கான். இவ்வளோ கரெக்டாக எழுதின மனுஷனுக்கு எதுக்கு -10 அப்படிங்கிற மார்க் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரியல. டீச்சர் மேலே தப்பா இல்லை எழுதின இந்த பையன் மேலே தப்பா? கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு உண்மையான தாய்ப்பாசம் அப்படின்னா அது இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த வீடியோ இருக்கு. தன்னோட குட்டி வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிடக்கூடாது அப்படின்னு தான் உயிரை பணைய வச்சு அந்த குட்டியை காப்பாத்திட்டு வந்துச்சுல்ல, இந்த யானைக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? தண்டவாளத்துல நின்னுக்கிட்டு கம் 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 அப்படின்னு எதை சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா ட்ரெயினை தான் சொல்றாரு. இந்த மனுஷன் வேகமா போறாரு, ட்ரெயின்ல தான் போய் உள்ள போறாரு அப்படின்னு ஆர்வமா உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்தேன். நம்மளால செய்ய முடியாட்டாலும் முயற்சி பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இந்த வீடியோ ஒரு உதாரணம். முடியட்டாலும் முயற்சி பண்ணதில்ல இந்த ஆமைக்கு நம்ம ஒரு லைக்கை கொடுக்கலாமா வேண்டாமா? ஒரு பக்கம் மழை பெய்யும் ஒரு பக்கம் வெயில் அடிக்கும் அப்படின்னு சினிமால பார்த்திருக்கேன், ஆனா ரியல்ல இப்பதான் பார்க்க. இந்த மாதிரி நீங்க நேர்ல பார்த்திருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க.